பயிற்சி 11.12ல் வினா எண் 6. ஒரு சமவாய்ப்பு மாறி எக்ஸுக்கு நிகழ்தகவு நிறை சார்பானது அப்படின்னு சொல்லி ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. எனில் சப்டிவிஷன் 1 கேயின் மதிப்பு, சப்டிவிஷன் 2 வந்து என்னென்னா பி ஆஃப் 2 < x < 5. மூணாவது சப்டிவிஷன் பி ஆஃப் 3 < x. இந்த 3 சப்டிவிஷனுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நமக்கு நல்லா தெரிஞ்சது என்னென்னா, இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா, இதில் இருக்கிற எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு என்ன மதிப்பு வரும்னா 1 வரும். அதை முதல்ல எழுதிடுவோம். கே ஸ்கொயர் 2k ஸ்கொயர் 3k ஸ்கொயர் 2k 3k, இது எல்லாத்தையும் கூட்டினா மதிப்பு 1. இது என்ன வரும்? 2 5 6 6k ஸ்கொயர் ப்ளஸ் 5k, இந்த 1 இந்த பக்கம் வந்தால் -1. அதாவது பெருக்குனா -6, கூட்டுனா 5 வரும். பெருக்குனா -6, கூட்டுனா +5. எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 6 × 1 6 6, 6ல் 1 போய்ட்டுனா 5. 5 வந்து எந்த குறியில் இருக்குன்னா ப்ளஸில் இருக்குது. அதனால் பெரிய எண் ப்ளஸில் இருக்கும், சிறிய மதிப்பு மைனஸில் வரும். அப்போ நமக்கு இதை நம்ம எப்படி எழுதலாம்? 6/6 -1/6. அப்போ என்ன வரும் மதிப்பு? இங்கே வந்து k+1 காரணிப்படுத்தினோம்னா k+1 6k - 1 = 0. k+1 = 0 அல்லது 6k - 1 = 0. 6k = +1. k = 6 அந்த பக்கம் போனால் வகுத்தல்ல வரும் 1/6. இந்த இடத்துல k = +1 அந்த பக்கம் போனால் -1ல் வரும். கேயோட மதிப்பு வந்து எப்பயுமே மைனஸில் வராது. ஏன்னா மதிப்பு வந்து 0க்கும் 1க்கும் நடுப்புற தான் வரணும். கேயோட மதிப்பு வந்து 0க்கும் 1க்கும் நடுப்புற தான் இருக்கும். அதனால் இதில் எது சரியான கேயின் மதிப்பு அப்படின்னா கேயோட மதிப்பு வந்து 1/6 அப்படிங்கிறது தான். சப்டிவிஷன் 1 ஓவர். அடுத்தது சப்டிவிஷன் 2. இந்த சப்டிவிஷன் 2 போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு அட்டவணை நம்ம போட்டுக்குவோம். இது போட்டுக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் அடுத்த 2 கணக்கு. எக்ஸ் அப்படிங்கிறது கணக்கில் கொடுத்தது. இந்த 2 வரிசையை அப்படியே எழுதிடுறோம் 1லேருந்து 5 வரைக்கும். அதை எக்ஸுக்கு எழுதிடுறோம் 1 2 3 4 5. இந்த இடத்துல என்ன இருக்குது? அடுத்த வரிசையில் கே ஸ்கொயர், கேயோட மதிப்பு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1/6. கேங்கிறது 1/6. அப்போ கே ஸ்கொயர்னா 1/36. 2k ஸ்கொயர்னா 2/36. 3/36. கேயோட மதிப்பு 1/6. அதனால் 2/6 3/6. இங்கெல்லாம் கே இருக்கிறதுனால அப்படியே 1/6 1/6 இந்த நம்பர்னு இருக்கும். இங்கே கே ஸ்கொயருங்கிறதுனால 1/6 என்ன ஆகிடுது? 1/36ன்னு ஆகிடுது. கே ஸ்கொயருங்கிறப்போ 1/36 வரும். அதனால் கே ஸ்கொயர் வர அந்த 3க்கு மட்டும் /36 வரும். கேன்னு இருக்கிற 2 இடத்துல மட்டும் /6ன்னு இருக்கும். இதை அந்த 5 மதிப்பு எடுத்து அப்படியே அடுத்த வரிசையில் எழுதிடுறோம். அட்டவணையில் எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸு எழுதியாச்சு. கேங்கிறதுக்கு பதிலாக அந்த மதிப்பை மாற்றி எழுதிட்டோம். இப்போ சப்டிவிஷன் 2 என்னன்னா பி ஆஃப் 2 < x < 5. அப்படின்னா என்னன்னா ங்கிறதுனால 2 உண்டு, 2 உண்டு, 3 உண்டு, 4 உண்டு. <5ங்கிறதுனால 5 கிடையாது. அப்போ நமக்கு 2 3 4 அது மட்டும்தான். பி ஆஃப் எக்ஸ் = 2, பி ஆஃப் எக்ஸ் = 3, பி ஆஃப் எக்ஸ் = 4. அப்படியே அந்தந்த மதிப்பு எடுத்து எழுத வேண்டியதான். 2ங்கிறப்ப என்ன வருது? 2/36. 3 3/36. 4ங்கிறப்ப 2/6.
இதை சுருக்குன்னா ஆன்சர் 2/36 3/36. இங்கே 36 வரணும்னா இதை 6ஆல் பெருக்கணும். 6ஆல் பெருக்குனா 36, இதை 6ஆல் பெருக்குனா 12 ஈக்குவல் டு எல்லாத்துக்கும் மீசியமே 36. மேலே அப்படியே கூட்டி எழுத வேண்டியதான். 2 3 2 + 3 + 12 எவ்வளோ வரும்? 15 17 17/36. இது சப்டிவிஷன் 2 ஆன்சர். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 3. P ஆஃப் 3 லெஸ் தென் எக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸோட மதிப்பு பெருசு எதை விட? 3 விட. எக்ஸோட மதிப்பு 3 விட பெருசு. அப்போ 3 விட பெருசுனா எது எது இதில்? 3 விட பெருசுனா எது எதுனா 4 5 மட்டும்தான். அந்த 2 மட்டும் தான் வரும். P ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 ப்ளஸ் P ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. 2 மட்டும்தான். ரெண்டாவது லெஸ் தென் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதனால் 3 வராது. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்தா தான் 3 வரும். லெஸ் தென் கொடுத்ததுனால 3 கிடையாது. 3 விட பெருசு 4 5. இந்த 4 5ஓட மதிப்பை எடுத்து எழுதணும். 4க்கு என்ன வருது? 2/6. 5க்கு 3/6. 2/6 3/6. 2/6 ப்ளஸ் 3/6 கூட்டினா என்ன வந்துடும்? 2 3 5/6. இது சப்டிவிஷன் 3. அப்போ 11.2 பயிற்சியில் 6வது கணக்கு ஓவர். ஓகே.